ஆயுர்வேத மருத்துவத்தில் நம்ம வந்து வயிறுக்கு ஒரு டாக்டர், குடலுக்கு ஒரு டாக்டர், மூலத்துக்கு ஒரு டாக்டர் அப்படி கிடையாது. வி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி ஆஸ் ஹோல். என்ன உடம்பு சொல்லுது, என்ன மனசு சொல்லுது, என்ன ஆத்மா சொல்லுது, நம்மளோட இந்திரியங்கள் கண், காது, மூக்கு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, கழிவுகள் உடல்ல இருந்து எப்படி வெளியில போகுது, உடல்ல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தன்மை எப்படி இருக்கு, இதை பற்றி பேசுறது தான் ஆயுர்வேத மருத்துவம். இதில் வரக்கூடிய இன்பேலன்ஸை சரி பண்ணுறது தான் நம்ம மருத்துவத்துடைய ஒரு அடிப்படை குறிக்கோளை தவிர வியாதிக்கு மருந்து கொடுக்கறது கிடையவே கிடையாது. ஆயுர்வேத மருத்துவம் எப்பொழுதுமே நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவம் கிடையாது. வியாதியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய மருத்துவம். வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கான்னு நம்ம யோசிக்கிறோம். பட் உங்களுடைய வயிறில் ஏற்படுற சிறு மாற்றங்கள் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தையே கெடுத்துடும். நீங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கலாமா, 2 மாதம் 3 மாதத்தில் 10 கிலோ 15 கிலோலாம் எடை குறைஞ்சிருவாங்க. ஏன்னா எதுவுமே உங்களால் சாப்பிட முடியாது. எது எடுத்தாலும் வாமிட்டிங் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும், சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. தண்ணி சாதம், மோர் சாதம் சாப்பிடுங்கன்னா கூட ஐயையோ சாப்பிட்டாலே எனக்கு உடம்புல இந்த மாதிரி ஆகுதுன்னு வருத்தப்படுவாங்க. ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப மோசமான நோய். பட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நோயாகவே நமக்கு வந்திருக்கா, இல்லை மற்ற நோய்களுடைய அறிகுறியாக வந்திருக்காங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை.